வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய யூனிட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர், வங்கி சரிக்கட்டும் பட்டியல். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமான விஷயமாக இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நீட்டாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து என்னென்னா பேசிக்காக ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்தாலே இதுதான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியும், சரிங்களா? இப்போது இந்த பேங்க் ரீகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா 2 புக்குடைய வேரியேஷன்ஸ் பார்த்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா பாஸ்புக்குன்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் புக் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கு. பாஸ்புக்குங்கிறது பேங்கர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கு, சரிங்களா? இந்த 2 புக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். ஏதாவது பணம் நமக்கு அங்கே ஆட் ஆகிருக்கும், பேங்க்கில் ஆட் ஆகிருக்கும், கேஷ் புக்கில் ஆட் ஆகாமல் வச்சுருப்போம், இல்லைன்னா அங்கே மைனஸ் ஆகிருக்கும், இங்கே மைனஸ் ஆகாமல் வச்சுருப்போம். இந்த மாதிரி வரக்கூடிய க்ரைட்டீரியாஸ் எல்லாம் நம்ம பார்த்து ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேஷ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஈக்குவல் பேலன்சஸ் கொண்டு வருது தான் வந்து இந்த சாப்டருடைய ப்ரொசீஜரே, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 3 காலம் நம்ம போட்டிருப்போம். டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு காலம், கேஷ்க்கு ஒரு காலம், பேங்க்குக்கு ஒரு காலம். ஸோ இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் தான் நமக்கு என்ன வரும், பேங்க் காலம் வரும், சரிங்களா? அந்த பேங்க் காலமுக்கும் நம்ம பாஸ்புக்கில் இருக்கக்கூடியதுக்கும் வச்சு வேரியேஷன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம், சரிங்களா? அதுதான் ஓகே. ஸோ ரொம்ப பேசிக்காக நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இங்கே காமிச்சிட்ருக்கிற இந்த 8.3.1 இருக்கக்கூடிய டைமிங் டிஃப்ரென்ஸு. இந்த ஒவ்வொரு டைமிங் டிஃப்ரென்ஸை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டாலே போதும், ஈஸியாக இந்த சம்ஸை நீங்கள் போட்டு முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரு 3 டைமிங் டிஃப்ரென்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. அடுத்தடுத்த பார்ட்டில் அப்படியே இந்த சாப்டர் நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு போடுறேன், ப்ராப்பராக பாருங்கள், ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா செக் இஷ்யூட் பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். நீங்கள் எப்போவுமே வந்து இதுதான் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு என்ன சொல்ல ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் ரீட் பண்ணும் பொழுது அதில் 2 விதமான ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும், சரிங்களா? இப்போ செக் இஷ்யூடு அப்படின்னா செக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். நான் எப்போயுமே சொல்கிறது என்னென்னா ஒரு சம்மை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த சம்முடைய ஓனர் நம்ம தான் நினச்சிக்கணும், ஓகேங்களா? இந்த புக் ஆஃப் ஹரி, இந்த புக் ஆஃப் ரம்யான்னு இருந்தாலும் அந்த சம்முடைய ஓனர் நம்ம தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சம்மை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் சம்முக்கான சொல்யூஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். இப்போ செக் இஷ்யூடுனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக்கு கொடுத்துருக்கோம், அப்போ செக் அங்கே இஷ்யூ ஆகிருக்கு, ஓகே. பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்னா என்னது, அது பேமெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செக்கு நம்ம இஷ்யூ பண்ணோன்னே என்ன பண்ணுவோன்னா ஒருத்தருக்கு செக்கு கொடுத்துட்டோன்னு நம்ம மைனஸ் பண்ணிடுவோம், நம்மளுடைய புக்கில் மைனஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அவருக்கு செக்கு கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன்னா கேஷ் பே டு ஹரி அப்படின்னு ஒரு என்ட்ரி எழுதி நான் மைனஸ் பண்ணிடுவேன். செக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணிடுவோம், அந்த கன்சர்ன் பார்ட்டியோட நேம் போட்டு மைனஸ் பண்ணிடுவோம். பட் என்ன ஆகலை, அது பேமெண்ட்டுக்கே போகலன்னா பேங்க்கில் பணம் இருக்கும், ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும், புரியுதுங்களா? அப்போ செக்கு இஷ்யூடுனாலே நம்ம மைனஸ் பண்ணி வச்சுருவோம். பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்டுக்கு அது போகாத போது பேங்க்கில் பணம் அப்படியே தான் இருக்கும். அப்போ அகெயின் அதை நம்ம என்ன பண்ணிக்குவோம், நம்ம கேஷ் புக்கில் ஆட் பண்ணி போடுவோம், சரிங்களா? அதுதான் இதோடைய மீனிங்கு. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு கிளாரிட்டியாக புரியும். The balances as per cash book and bank statement are 20,000. கேஷ் புக்லேயும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல் பேலன்சஸ் காட்டுது 20,000 ஃபார் எக்ஸ் அண்ட் கோ, சரிங்களா? எக்ஸ் அண்ட் கோ இஷ்யூட் செக் இன் ஃபேவர் ஆஃப் ஒய் அண்ட் கோ ஃபார் 10,000 ஆன் 27th March 2017. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் அண்ட் கோ வந்து ஒய் அண்ட் கோக்கு செக் கொடுத்துருக்கோம் 10,000க்கு. அப்போ செக் என்ன பண்ணிட்டோம், இஷ்யூ பண்ணிட்டோம், ஓகே. X and Co cash book is credited with 10,000 on 27th March 2017. But the check is presented to bank 2nd April 2017. நல்லா பாருங்கள்,
27th March 2017 நம்ம என்ன பண்ணிட்டோம், செக்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம கேஷ் புக்கில் அதை மைனஸ் பண்ணிடுவோம். கேஷ் புக்கில் என்ன பண்ணிடுவோம், 27th Marchலேயே நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஆனால் செக் எப்போ பேங்க்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 2nd April தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த டைம் கேப் பாருங்களேன். அப்போ வந்து 28, 29, 30, 31, 1 April 2. அப்போ அரௌண்ட் ஒரு 5 days ஆயிடுச்சு. இப்போ 5 days கழிச்சு தான் என்ன ஆகுதுன்னா ப்ரெசென்ட் ஆகுது. ஆனால் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணுவோம், இப்போ 31st Marchல நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அனுப்புதுன்னா அப்போது என்ன ஆயிருக்காது, 31st Marchல இந்த 10,000 வந்து நம்மளுடைய பேங்க்கில் தான் இருக்கும். கரெக்டு தானே? இஷ்யூ பண்ணியிருக்கோம். பட் 31st Marchல பணம் போகல. எப்போ போயிருக்கு, 2nd April தான் போயிருக்கு. 2nd April தான் பேமெண்ட் ஆகிருக்கு. அப்போ 31st Marchல அந்த 10,000 rupees நம்மளுடைய பேங்க்கில் தான் இருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆஸ் த ரிசல்ட் தேர் வில் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் 10,000 பிட்வீன் பேங்க் பேலன்ஸ் அதே மாதிரி கேஷ் பேலன்ஸ். எப்படின்னு பாருங்கள். இப்போ 20,000 நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளுடைய கேஷில் இருக்குது. இப்போ 10,000 என்ன பண்ணியிருக்கீங்க, இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. இஷ்யூ பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணி நம்மக்கிட்ட கேஷ் பேலன்ஸ் 10,000 தான் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவீங்க. ஐ மீன் கேஷ் புக்கில் 10,000 தான் இருக்குன்னு கொண்டு வந்துடுவோம். பட் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, 20,000 தான் இருக்குது. பிகாஸ் பேமெண்ட் ஆகலை. பேமெண்ட் என்ன ஆகலை. அப்போ பேங்க்கில் 20,000 இருக்குன்னு இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோனா 10,000. அப்போ அகைன் இந்த 10,000 என்ன சார் பண்ணணும்னா 10,000 என்ன பண்ணிக்குவாங்க, அகைன் ஆட் பண்ணிடுவாங்க. இஷ்யூ பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் ஆகலை. அப்போ அகைன் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த 10,000 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், இங்கே ப்ளஸ் 10,000 போட்டிங்கன்னா அங்கேயும் 20,000 ஆயிரும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்லையும் 20,000 ஆகும். அப்போ ஈக்குவல் பேலன்சஸ் ஆயிரும். சொல்கிற புரியுதுங்களா? சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், இஷ்யூ பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். பேங்க்கில் அது இன்னும் என்ன ஆகலை, பேமெண்ட்டுக்கு போகல. பேங்க்கில் பேமெண்ட்டுக்கு போகல. இப்போ பேங்க்கில் பேமெண்ட்டுக்கு போகலங்கும்போது அந்த அகெயின் அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணி போடுவோம். ஓகே, இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் அட் கிரெடிட்டட். நல்லா கவனிங்க, இதில் 2 வரும். செக் டெபாசிட்டடு. இப்போது நமக்கு வந்த செக்கை, இப்போ ஒரு கஸ்டமர் நமக்கு செக்கு கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேங்க்கில் போட்டு அந்த பணத்தை நம்ம வாங்குவோம். இப்போ செக்கு நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், பட் நாட் அட் கிரெடிட்டட். பேங்க்கில் கிரெடிட்டே ஆகலை. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ என்னுடைய பேங்க்லேயும் கேஷ்லேயும் 10,000 பேலன்ஸ் காட்டுது. ஓகேவா? இப்போ நான் 1,000 rupeesக்கான செக்கை டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் பண்ண உடனே கேஷில் நான் என்ன பண்ணுவேன், 1,000 ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்னா 11,000 வரும். ஓகே, பட் பேங்க்கில் என்ன ஆகலை, கிரெடிட்டே ஆகலை. ஆனால் எனக்கு பேங்க் பேலன்ஸ் எனக்கு என்ன தான் காட்டுது, 10,000 தான் காட்டுது. ஏன் கிரெடிட் ஆகலை, எனி அதர் ரீசன்ஸ். பேங்க்கில் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். செக்கில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்ன ஆகாதுன்னா இதாகாது, மேபி பவுன்ஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது செக்கை நான் டெபாசிட் பண்ணோன்னே இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன், இங்கே நான் என்ன பண்ணலை, ஐ மீன் பேங்க்கில் எனக்கு ஆகவே இல்லை. அப்போ என்ன சார் பண்ணணும்னா அகைன் இந்த 1,000 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இங்கேயும் உங்களுக்கு 10,000 ஆயிரும். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு இங்கேயும் என்ன ஆகினா 10,000 உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் கண்டிஷன். ஸோ இஷ்யூடுனா நம்ம கொடுக்குறோம், டெபாசிட்டட்னா நமக்கு செக்கு டெபாசிட் பண்ணி வராமல் போகிறது. புரியுதுங்களா? ஸோ இது வீடியோவாக இருக்கிறனால நீங்கள் வந்து இதை ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 1 2 3 டைம்ஸ் கூட பார்த்துக்கலாம். பார்த்துட்டு டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக வீடியோஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ்டு பை பேங்க். இது ரொம்ப சிம்பிள். அதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஈவன் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருப்போம். இயர்லி ஒன்ஸ் என்னாங்கன்னா ஏடிஎம் சார்ஜஸ்ஸு, ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ்னு மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் மைனஸ் ஆகும். நம்ம யதார்த்தமாக ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
நமக்கு என்ன ஆகும்னா மைனஸ் ஆனது தெரியும். அப்போ பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைனஸ் ஆயிரும். பட் கேஷ் புக்கில் அது என்ன ஆகிருக்காதுன்னா அஃபெக்டே ஆகிருக்காது. நம்ம பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட்டு இதுலேயும் மைனஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். எக்ஸ்பென்சஸ் ஏதாவது மைனஸ் ஆகிருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில், இந்த மாதிரி வந்து பேங்க் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, சரிங்களா, இதோ ரெண்ட் கூட ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக எக்ஸ்பென்சஸ்லாம் மைனஸ் ஆகுதுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கேஷ் புக்லேயும் அதை நம்ம மைனஸ் பண்ணி வச்சிடணும். புரியுதுங்களா? இதுக்கு கூட இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 1st March 2017 இஸ் 7,000. அப்போ ரெண்டுலேயுமே நமக்கு என்ன இருக்குன்னா 7,000 நமக்கு இருக்குது. சரிங்களா? பேங்க் டெபிட்ஸ் ஃபார் பேங்க் சார்ஜஸ் 300. பேங்க்கில் என்ன ஆயிடுச்சு, 300 வந்து பேங்க் சார்ஜஸ் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ பேங்க்கில் மைனஸ் ஆகி பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ காட்டுதுன்னா 6,700 காட்டுது. பட் தேர் இஸ் நோ என்ட்ரி ஃபார் த சேம் இன் கேஷ் புக் ஆஸ் ஆன் சச் டேட். அப்போ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணலை, மைனஸ் ஆயிடுச்சு. அந்த கேஷ் புக்கில் நம்ம எதுவுமே பண்ணலை, எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. இப்போ கேஷ் புக்கில் எனக்கு எவ்வளோ காட்டிகிட்டு இருக்கோம், 7 தான் காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே எனக்கு எவ்வளோ காட்டும், 6,700 காட்டும். ஏன் 6,700 காட்டுது, அந்த ஒரு 300 பேங்க் சார்ஜஸ் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம், கேஷ் புக்லேயும் 300 மைனஸும் பண்ணிடுவோம். பண்ணிட்டா நமக்கு என்ன ஆயிரும், இங்கேயும் 6,700 ஆயிரும், இங்கேயும் 6,700 ஆயிரும். சொல்கிற புரியுதுங்களா? இந்த மாதிரி பேங்க் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, ஓகேங்களா, தென் ஓவர் டிராஃப்ட் சார்ஜஸ்ஸு, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது சார்ஜஸ் இருக்கும், கமிஷன் சார்ஜஸ்ன்னு இருந்தாலே நம்ம அதை வந்து மைனஸ் ஆயிரும். பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி கேஷ்லேயும் நம்ம மைனஸ் பண்ணி போடுவோம். சரிங்களா? இது தேர்ட் கண்டிஷன். அதுக்கடுத்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க். கலெக்டட் பை பேங்க் அப்படிங்கிறது என்னது, பேங்க்கில் வந்து அதிகமாக அதுவே கலெக்ட் ஆகிக்கிறது. இப்போ எப்படி சார்ஜஸ்னால் மைனஸ் பண்ணிக்கிறது, இது வந்து ஆட் ஆகிக்கிறது. பாருங்கள், இதோடைய கண்டிஷன் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பிளாக. த பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 15,000. பேங்க்லேயும் 15,000 காட்டுது, கேஷ்லேயும் 15,000 காட்டுது. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். த பேங்க் ஹேஸ் கலெக்டட் டிவிடெண்ட் 1,000. பேங்க் வந்து டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு இன்கம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ பேங்க்கில் ஒரு 1,000 rupees ஆட் ஆயிடுச்சு. இந்த இன்கம் டைரெக்டாக பேங்க்கில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன ஆயிரும், 16,000 ஆயிரும். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு. எஸ், கரெக்ட். 15,000லேருந்து 16,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வேர் ஆஸ் அன்டில் த கஸ்டமர் ரிசீவ் சச் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெக்கார்ட் த சேம். இப்போ 1,000 rupees அங்கே ஆட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் வர வரையும் அவருக்கு தெரியாது. ஆர்எல்ஸ் அவர் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ நானே வந்து உங்களுக்கு ஒரு 1,000 rupees போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், 1,000 rupees போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. நான் இன்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் தான் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அது உங்களால் பார்க்க முடியாது, அது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியுது, ஓகே 1,000 rupees வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா இதுலேயும் கேஷ் புக்லேயும் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ண என்ன ஆயிரும், போத் சைடும் நமக்கு என்ன ஆயிரும்னா ஈக்குவலான பாஸ் புக்லேயும் கரெக்ட் பேலன்ஸ் வந்துடும், நம்மளுடைய கேஷ் புக்லேயும் கரெக்ட் பேலன்ஸ் வந்துடும். சொல்கிற புரியுதுங்களா? இப்போ நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்கள் சம்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து பாருங்கள், டிஸ்ஹானர் ஆஃப் செக்ஸ் அண்ட் பில்ஸ். டிஸ்ஹானர்ட் அப்படிங்கிறது என்னென்னா சேம் திங், இந்த பவுன்ஸ் ஆகிறது இல்லை வந்துட்டு அது கேன்சல் ஆகுறது அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், when the check is received from outside parties. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து செக் வருது, இட் இஸ் டெபாசிட்டட் வித் த பேங்க், நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், அண்ட் டெபிட்டட் இன் த கேஷ் புக். If the check is dishonored, the bank cannot collect the amount such a check from outside parties bank. அதாவது என்னென்னா, இப்போ 10,000 rupeesக்கு ஒரு செக் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இப்போ ஹரிங்கிற ஒரு செக்கு கொடுத்துருக்காருன்னா நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதை டெபாசிட் பண்ணுவோம். டெபாசிட் பண்ணும்போது ஹரியோடைய பேங்க்கில் பணம் இருந்து தான் மைனஸ் ஆகும். இப்போ ஹரியோடைய பேங்க்கில் பணம் இல்லாட்டி அது என்ன ஆயிரும்னா டிஸ்கவுண்ட் ஆயிரும், இல்லை பவுன்ஸ் ஆயிரும் அப்படி சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அது என்ன பண்ணோம், அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே மைனஸ் தான் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி போடுவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் அண்ட் பேங்க் வந்து 5,000 rupees. அப்போ இங்கேயும் உங்களுக்கு 5,000 இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு 5,000 இருக்குது. எ செக் ஆஃப் 100,000 டெபாசிட்டட் பை த பிஸ்னஸ் ஆன் 25th January 2017 இஸ் dishonored and no entry for such transaction is made in cash book as on that date as a result. இப்போ 1,000 rupees டெபாசிட் பண்ணியிருக்கோம்,
டெபாசிட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து 1000 ருபீஸ்னு இந்த கேஷில் ஆட் பண்ணி வச்சிரும் 6000 சொல்லி ஆட் பண்ணிடும். பட் பேங்க்கில் எனக்கு எப்படி தான் இருக்கும் 5000 காட்டும். ஏன்னா அது டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. மேபி அது டெபாசிட் ஆயிருந்துச்சுன்னா அங்கே 8000 வந்திருக்கும் 6000 ஆயிருக்கும். பட் அங்கே டிஸ்கவுண்ட் ஆனனால அங்கே காட்டலை. ஸோ தட் இங்கே நம்ம திரும்பி என்ன பண்ணுவோம் 1000 மைனஸ் பண்ணி 5000 நம்ம காட்டுவோம். அதை அவங்க தெளிவாக சொல்லிக்கோங்க பாருங்கள். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 6000 இஸ் மோர் தென் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை விட அந்த கேஷ் புக்கில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து 6000 நமக்கு காட்டும். ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி தான் காட்டும் 5000 தான் காட்டும். ஏன்னா அங்கே டெபாசிட்டே ஆகலை, இல்லை டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சுல, அதுதான் ரீசன். ஓகேங்களா. தென் அமௌண்ட் பெய்டு பை பார்ட்டிஸ் டைரக்ட்லி இன்டு தி பேங்க். இது சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிடுறாருன்னா நம்மளுடைய பேங்க்குக்கு டேரெக்டாக பே பண்ணிடுறாரு. இப்போ டேரெக்டாக பே பண்ணிடுறாருன்னா இப்போ வந்து நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், இல்லை கூகுள் பே, ஜிபே ஏதோ ஒன்று டக்குன்னு பே பண்ணிடுறாரு. பே பண்ணிட்டா பேங்க்கில் மட்டும் என்ன ஆயிருக்கும் ஆட் ஆகிருக்கும். அப்போ அது பேங்க்கில் மட்டும் ஆட் ஆகிருக்கும். நம்ம இதில் என்ன பண்ணிக்கணும் இங்கேயும் ஆட் பண்ணிக்கணும். சிம்பிள். இது எதோடைய கேஸ்னால் இதோடைய கேஸ் நம்ம இங்கே பார்த்தோம்ல இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கலெக்டட் பை பேங்க். பேங்க் மட்டும் கலெக்ட் ஆகிருக்கும், பேங்க்கில் மட்டும் ஆட் ஆகிருக்கும். நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரி தான். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து பே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் எங்கேயும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. தென் பில் கலெக்டட் பை பேங்க் ஆன் பிகாஃப் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர். பில்லு வந்து கலெக்ட் பண்ணிடும் பேங்க்கு. யாருக்கு கஸ்டமருக்கு பிகாஃப் ஆஃபாக கலெக்ட் பண்ணி நமக்கு வைக்கும். அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு கஸ்டமருக்கு பதிலாக இது வந்து பில் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஆட் கண்டிஷன் மாதிரி தான். ஓகேங்களா. நல்லா பாருங்கள். when goods are sold by business the document may be sent through bank. When bank collects the amount it is credited in bank records. bank amount collect பண்ணிச்சுன்னா பேங்க்கில் மட்டும் அது என்னென்னா கிரெடிட் ஆயிரும். பட் the entry is made in cash book only when the bank statement is received by the business. Till then the bank statement shows more balance than cash book. அதாவது பில்லு வந்து கலெக்ட் ஆகிடுச்சுன்னா பேங்க்கில் ஆட் ஆயிரும், கேஷ் புக்கில் அது இன்னும் ஆட் ஆகாமையே இருக்கும். அகைன் நம்ம என்ன பண்ணிக்கணும் அதை ஆட் பண்ணி நம்ம காட்டணும். ஓகேங்களா. இதுவுமே ரிலேட்டிங் டு திஸ் இதோட ரிலேட் பண்ணி வர மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடியது. சரிங்களா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமிங் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் என்னது நம்மளுடைய டைமிங் டிஃப்ரென்ஸு. இதனால் ஒரு தடவை ஓவர்வியூ பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை பார்த்துட்டு அப்படியே சம்ஸ் எப்படி போடுறங்கிறத பார்க்கலாம். பாருங்கள். இப்போ நம்ம பார்த்து தான் இங்கே இருக்கும் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட், கிரெடிட்ஸ் இன் பாஸ்புக் ஒன்லி, இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா. பாருங்கள், பார்த்துட்டு டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.